நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் வழி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள அரசாணை இதுதான். 2/1/2024 அன்னைக்கு தான் இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட சட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணி நியமனங்களில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் இயற்றப்பட்டது. நேரடி நியமனத்திற்கான காலி பணியிடங்களில் 20 விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்கு அச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபில் 20% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. அந்த சட்டத்தை 2010 வந்து பார்த்தா முதல் முறை வந்து துவங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்த சட்டத்தின்படி குறிப்பிட்ட பதவிக்கான ஏற்படுத்தப்பட்டுள்ள பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்காக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் மட்டுமே மேல் குறிப்பிட்ட 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதி உடையவர்கள் என்ற வகையில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சட்டத்திற்கு பின்வருமாறு வரையறுக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பிஎஸ்டிஎம் படித்தாங்க பாருங்கள், 20% விழுக்காடு யாருக்கு வந்து கிடைக்க போகுதுன்றதை 2020ஆம் ஆண்டு திரும்ப வந்து ஒரு அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு 10ஆம் வகுப்பு வந்து கல்வி தகுதியாக நிர்ணயிச்சிருக்காங்கன்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ் வழியில் படித்தா மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது மேல்நிலை வகுப்பாக இருப்பின் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழில் படித்தா மட்டும்தான் அந்த 20% உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும். அதேமாரி வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது டிப்ளமாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து டிப்ளமோ வரைக்கும் தமிழ் வழியில் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கான 20% இடஒதுக்கீடு கிடைக்கும். இதே மாதிரி தான் அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அதிகபட்ச கல்வி தகுதி என்ன வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த 20% விழுக்காடு உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கிடைக்கின்றத அந்த சட்டத்தில் வந்து பார்த்தா சொல்லியிருந்தாங்க. அது குறித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்நிலையில் மேற்படி சட்டங்களை செயல்படுத்துவதில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் 22/3/2021 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்த சட்டம் ஆகியவை சட்டப்படி செல்லத்தக்கவையாகும் எனவும் 1ஆம் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே அரசு பணியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என ஆணையிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 2010 மற்றும் 2020 வெளியான அரசாணைக்கு அவங்க வந்து பார்த்தா செல்லுபடியாகின்ற மாதிரி திரும்ப வந்து பார்த்தா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கு வழங்கிய மேற்படி தீர்ப்பினை செயல்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கருத்துணை பெற்று அரசு விரிவாக ஆய்வு செய்து அதன்படி 2010ஆம் ஆண்டு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்த சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா 16/8/2021 அப்போ வந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறை வந்து பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தா ஒரு சில இது வந்து வழிகாட்டு நெறிமுறை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க பாருங்கள். பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்
முதன்மை கல்வி அலுவலர் உரிய அலுவலமிருந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பிஎஸ்டிஎம் தமிழ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸை தமிழக அரசு கொடுத்துட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா நீங்கள் படித்து ரொம்ப வருஷத்துக்கு வேண்டி படிச்சிருப்பீங்க, அந்த ஸ்கூல் வந்து பார்த்தா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கான பிஎஸ்டிஎம்மை நீங்கள் எப்படி வாங்கலாம்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க பாருங்கள், அவங்க கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க. அதேமாரி முதன்மை கல்வி அலுவலர் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் மூடி இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஸ்கூல்லாம் ஓப்பனில் இருக்கவங்க நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கான பிஎஸ்டிஎம்மும் ஸோ ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 5வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்நிலையில் கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்கனவே அக்கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் யாரிடம் தமிழ் வழி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற பொருண்மை மீது அரசு கவனமாக ஆய்வு செய்து மேலே 3இல் படைக்கப்பட்ட அரசாணையில் வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறையின் தொடர்ச்சியாக பின்வரும் வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது காலேஜ் வந்து பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்குன்னா யார்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் படித்த காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், நீங்கள் படித்த கல்லூரி எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்களுக்கான அந்த பிஎஸ்டிஎம் வாங்கிக்கலான்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் இருக்கவங்க டேரெக்டாக காலேஜில் போயிட்டு உங்களுக்கான பிஎஸ்டிஎம்மை வாங்கிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க, வேளாண்மையா இல்லை வந்து பார்த்தா மருத்துவம் சம்மந்தப்பட்டதா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா, இன்ஜினியரிங்காக அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வாங்க பாருங்கள். காலேஜ் இருக்கவங்க காலேஜை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு புதிய அரசாணையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இணைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்டிஎம்முக்கான ஃபார்மேட் இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ்னு போட்டு இதில் தான் உங்களுக்கான அந்த நீங்கள் ஸ்கூல், அது உங்கள் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கூல் மற்றும் காலேஜில் போயிட்டு உங்களுக்கான இந்த இதில் போயிட்டு வாங்கலான்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு ஃபார்மேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. 2/1/2024 அன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.